ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜட்ஜஸ் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் தருவாங்க அப்படின்ற விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கல. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சிக்னல் கொடுத்துருக்காங்க, இதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சன் நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஜீ தமிழ்ல சரிகமபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஷோ ரொம்பவே சூப்பரா ஃபேமஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட் அண்ட் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல பெருசா எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு பவித்ரா மேம் அவங்களும் சொல்லலாம், அப்புறம் இனியா சொல்லலாம். அதுக்கும் மேல இவங்க எல்லாத்தையும் சேர்ந்து சபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவருடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையை சேர்ந்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் போக இவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயம் இந்த வாரம் இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு ஆவலோட காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ரவுண்ட் தான் 1-on-1 அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தர் பாடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க கூடயே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு பர்சன் பாடுவாங்க. இவங்க ரெண்டு பேர்ல யாரு பெஸ்டா பாடுறாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் லைட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம பர்ஃபார்மன்ஸ் டபுள் சூப்பரா இருந்துச்சுன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டான்சர் ஜோன் போயிடுவாங்க அப்படின்றதான் கான்செப்ட். இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஜட்ஜஸ் இப்படி ஒரு டெஸ்ட் வச்சிருப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் வேற அளவுக்கு இருக்கு. அதாவது சபேஷன் ஆகட்டும் இல்ல அறிவழகன் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு சூப்பரா பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சபேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரோஜா ரோஜான்ற சாங் வந்து பாடியிருப்பாரு. அறிவழகன் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு நிறத்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டை பாடியிருப்பாங்க. இந்த ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, இவங்களை யார் தான் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில இந்த வாட்டி 1-on-1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்டுக்கே ஒரு ட்விஸ்ட் வச்ச மாதிரி ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிரீன் சிக்னல் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க தான் கம்மியா படிருக்காங்க, இவங்க தான் ஜாஸ்தியா படிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாம, அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த 1-on-1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரவுண்ட் வந்து பிரேக் பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் கிரீன் சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோல வந்து கிளியரா தெரியுது. ஏன்னா ரெண்டு பேரும் நின்றுட்டு இந்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் சிக்னல் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷவர் வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல அப்படின்னு தான் இப்போ வந்திருக்கக்கூடிய ரீசனான அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சபேஷனோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அறிவழகனோட பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும் எப்படி இருந்துச்சு? ஸோ இவர் தான்ப்பா டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிற அந்த பர்சன் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.